ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்ஐஆர் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எனுமரேஷன் ஃபார்ம்ஸை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அதில் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் வரும், அடுத்தது உங்களுடைய சந்தேகங்களுக்கு அதுக்கான பதில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. voter id eci.gov.in அப்படின்ற வெப்சைட். இதில் நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அடுத்தது உங்களையும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சைன் அப் பண்ணணும். சைனப்பில் மெயில் ஐடியும் அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இப்போது ஃபைல் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்ட்ரோ அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதில் ஆன்லைன் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணாலே ஃபெச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருந்ததோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய நேமு, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், உங்களுடைய பார்ட் நம்பர், நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய அசம்பிளியும் எல்லாமே வரும். அடுத்தது மெயினாக நிறைய பேருக்கு வர இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் மேட்ச் ஆகாமல் இருக்கிறது. ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ரெண்டுமே சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைன் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும். இல்லைனா சப்மிட் பண்ண முடியாது. அல்லது இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எதனா ஒரு இடத்துல கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உடனே பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கீழே உங்களுக்கு இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ நம்பர்ஸ்னு இருக்கும். ஸோ அவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபார்ம் 8 வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் ஃபார்ம் 8 அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. வேறு எதனா மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது கீழே வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்குறது தான் அது. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐஆர் அதாவது 2002, 2005 ஒரு எஸ்ஐஆர் வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் நீங்கள் இருந்தீங்களா? அதில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டேட்டாஸ் வந்து அந்த இயரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். அதனால் நம்முடைய டேட்டாஸை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 38 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. 38 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எஸ்ஐஆர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதனால் ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது செகண்ட் ஆப்ஷன் என்னுடைய அப்பா அம்மா அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே லாஸ்ட் இயர் எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஃபைல் எனுமரேஷன் ஃபார்ம்ஸு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேமை சர்ச் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது உங்களுடைய எலக்ட்ரோல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எபிக், நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது. எபிக்னா ஓட்டர் ஐடி நம்பர், அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2002, 2005 இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டர் ஐடியே டிஃப்ரெண்ட்டான சீரியஸில் இருக்கும். இப்போ இருக்கவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்போ எப்படி ஓட்டர் ஐடி இருந்தது, இப்போ எப்படி ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போது 2002 உங்களுடைய ஓட்டர் ஐடி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ எப்படி இருக்கோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ கேப்சா கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ அதிலே உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, அசம்பிளி என்ன, உங்களுடைய நேம் என்ன, ரிலேட்டிவ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸ் பேரண்ட் அல்லது கிராண்ட் ஃபாதர், மதர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன்ஸை அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். 2 ஆப்ஷன்ஸுமே எனக்கு இல்லை, என்கிட்டயும் எங்களுடைய எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸும் இல்லை, அப்பாவுக்கும் எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு ஷோ ஆகலை அப்படின்னா 3வது ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா பத்தை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், ஸோ அது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இதில் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது இப்போதைக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோஸை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் மெயினாக இருக்குது. ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணணும், மதர் நேமை என்ட்ரு பண்ணணும். அடுத்து ஃபோட்டோ 2 MBக்குள்ளே உங்களுடைய ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி, ஸோ இந்தமாரி ஃபார்மேட்டில் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ப்ரிவ்யூ அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஸோ ஃபைனல் ப்ராசஸாக என்ன அப்படின்னா, உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் மேட்ச் ஆகுதா அப்படின்ற வெரிஃபிகேஷனுக்கு தான் ஃபைனல் அந்த ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஆதாரில் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் த ஓடிபி, ஆதார் ஓடிபி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இதில் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறமா 2 டைப்பாக வரும். ஒரு சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டடுன்னு வரும், ஒரு சில பேருக்கு எரர் வரும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய ஃபார்ம்ஸை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகலை. ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் ஓட்டரில் இருக்கிற நேமும் மேட்ச் ஆகலை. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ ரெண்டுமே என்னுடைய நேம் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இன்ஷியல் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆதார் கார்டில் வந்து இன்ஷியல் வந்து ஆட் ஆகிருக்கு, ஆனால் ஓட்டர் ஐடியில் வந்து இன்ஷியல் வந்து ஆட் ஆகலை. ஸோ அதனால் ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அதனால் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே எரர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியாதா அப்படின்னா கிடையாது. தாராளமாக நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட மேனுவலாக ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடிலேயே நீங்கள் கரெக்ஷன்ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்புறமா கூட பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் அடுத்தது ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா, ஸோ என்ன மெசேஜ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் எனுமரேஷன் ஃபார்ம் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகுது அப்படின்னா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ மேனுவலாக சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமாக ஆதார் அண்ட் பேன் கார்டு ஆதார் அண்ட் அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியில் நேம் வந்து சுட் பி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியாது. அடுத்தது ஓட்டர் ஐடியோட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களால் வந்து ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஃபார்ம் 8 வந்து கொடுத்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே